கிசா கிளாசிக்ல திருப்பி கொடுப்பான் ஷோர் அடிச்சு சொல்றேன். ஒரு நாள் கண்டிப்பா பேன் அடிப்பான் பாரு கிசா. ஓஜி அடிக்கிறானே பேரே மாத்திக்கிறேன். கண்டிப்பா அடிப்பான். இருக்கிறதுலயே சேவல்காரன்லயே கொடூரமான சேவல்காரன் கிசா தான் உண்மையாலுமே. ஒரு 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 டீம் 2.0 ஒரு சீசனே அழு வச்சு அவங்கள வெட்டி போக வச்சு அவங்க மனதுக்குள்ள பூந்து அவங்கள ஒரு மாதிரி நான்லாம் இவனை பேனே அடிச்சேன் ஒரு வாரல. அந்த அளவுக்கு அவன் பண்ணான். என்னப்பா சாப்டர் 500 என்னப்பா திடீர்னு ஃபயர் கிளப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். 10 வச்சிட்டாங்க போலயா. பையன் வந்தவனே வேலையை காட்டி விடுச்சு. கிசா பாருங்களா பேன் எடுத்து வச்சோம்ப்பா. பாருங்க போன மேட்ச்ல பேன் இல்ல, இப்ப பேன் சூத்தாப்பட்டுல பேன் இருக்கு. ஐவரிக்கு போன மேட்ச்ல அங்க பாரு அந்த பக்கம் பாத்து நின்றாரு, இந்த பக்கம் வந்து அடிச்சிட்டு போயிட்டாரு. டோனி 1-2 பண்ணுவான்னு நினைக்கிறேன். பேக்கப் வருது. அவ்வளவுதான் ஏறி மேல பண்ணிட்டாங்க. 1 HP ரெனால்டோ 1 HP வந்தாலே அடிக்குறாங்க. நான் இவங்க அசால்ட்டா ஏறி அடிச்சிட்டு டோனி வந்தனே. அவங்க பாருப்பா வெளியே வர மாட்டேங்கறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் அடிக்குறாங்க. ஏய் என்னடா வீட்டுக்கே வந்து அடிக்கிறீங்க? ஏறாங்க. அங்க பாரு. ஐயோ என்ன ஏறா வீட்டுக்கே அடிக்கிறீங்க? அவங்க வீட்டுக்கு அடிச்சு ஓடுறாங்கடா. ஐயோ சத்தியம் மேட்ச் இல்லடா மேட்ச். இதுதான் ப்ரோ மேட்ச். ஆமாடா துரியான விளையாட்டுனது. டோனி இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஏய் டோனி ஐயோ ஆஹா பியூட்டிஃபுல் கேம் என்ன ப்ரோ. அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க பாரு. அடிக்கிறாங்க ப்ரோ. அங்க பாரு ஒரு தமிழனா அது வீட்டுக்கே வந்து ஏடா எங்க வீட்டுக்கே வந்து அடிக்கிறீங்க டேய். நான் ஒரு எஸ்எல்பி டெஸ்டா டேய். ஓகே பாக்குற இடத்துல ஐவரி கரெக்ட்டா வந்து இந்த மம்மி சூட் எங்க இருக்கோ அது தேடிட்டே போயிட்டு. ஆமாப்பா ஆமா பாத்துட்டா இருக்க ஐவரி தான் பாக்குறேன் நானு. பா இப்ப கிசாக்கு வந்து ஒன்னு பண்ணலாம். எகிரி லெவல் 3 வெஸ்ட் எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோ எஸ்கேப் ஆயிடுவாங்க. அண்ணா ஏனா டிஸ்குவாலிஃபை இல்ல. ஆமா அதான் சொல்றேன். கை குத்து வாங்காம எஸ்கேப் ஆயிடலாம்ல. பாத்தீங்களா பாரு ஐயோ 6 பாயிண்ட் வந்துட்டாங்க பாருங்க. அவனுங்க இதே பேன் அடிக்க ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் கில் குடுக்குறானுங்க. இன்னும் வேற 10 பாயிண்ட் தான் எடுக்கணும். 7 ஓஜி ஒரு மாதிரி உக்கர தாண்டவ போட்டுறானுங்களா. பிச்சோ தி ஃபைட் ஃபார் ஓஜி அண்ட் எஸ்எல்பிடி ஜாயின். அடி நெருப்பா இருக்கு. நானே பாக்கறா அடிக்காம பின்னாடி ஒருத்த வந்தானே வேணான்னு வச்சிட்டான். வச்சு கண்ணு எடுத்துட்டு போயிட்டான். யோப்பா ஃபீலிங் ஏத்திட்டு அடிப்பாரு. 10 வச்சாடா மேட்ச். 10 ஏறி வச்சாங்க மேட்ச். ஐயோ ஐவரியா கிசாவா கிசா இன்னும் 5 கில் எடுத்தாங்கன்னா லீடு பிடிக்க முடியும். நல்லா வச்சப்போ 5 கில்ல கீழே லீடிங்க. ஏடா டேய் யூக்குலா ஆடுறாங்க பாருங்களா ஐவரி டோனியா. ஏய் அவனே 2 பேர் தான்டா கொடூரமான டுவோ. நான் கூட கிசாவை என்னமோ நினைச்சேன். ஆனா குஜிலி மஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க கிசா. 1v1 ப்ராப்பர் 1v1 ஐவரி 1 அவளே போச்சு. ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஐயோ எவ்வளவு கடி வாங்கிட்டனா அகால மரணம் ஆயிடுவாங்க. ஜஸ்ட் மிஸ். அங்க பாரு டோனி வந்து கொன்னுட்டு தான் கொல்லு சாவன்னு சொல்றான். கிசா பேன் எடுக்குறாரு. அப்படி கேன் எடுக்கா போச்சு. ஐயோ டோனி அடிச்சாரு. நீ ஏமா அடிவாளன ரொம்ப இதா பண்ற நீ அநியாயமா. நம்ம கிசா தான்ப்பா. எல்லாரும் இதுதானா என்னன்னா ஐபேட் M20 நான் 5 நிமிஷத்துல குவாலிஃபை ஆயிருவாங்க. M5 டா டேய். M5 ஆமா M4. ஆடுற மாதிரி ஏய் என்னடா குட்டா போல அடிக்கறனா உண்மையாவே இப்படி ஆடுவானா அவன்? ஆல் மாட்டமா ஐவரி. அண்ணா அப்பலாம்
அந்த அளவுக்குலாம் இவன் அவன்தான் அங்க பாருங்க வருவான். குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் குவாலிஃபை ஆயிட்டானுங்க ஆமா பேன் எத்தா பேன் ஃபிஸ்ட் பண்ணாலே கண்டுபிடிச்சாங்க அது 50 கொடுறாங்க. ஆறுக்குள்ள ஏடபிள்யூ எத்திர போற ரெனால்டு எட்டி பார்த்தா அடிக்கிறாங்க அண்ணன் எட்டி பார்த்தா அடிக்கிறாங்க நீங்க அடிக்கிறேன் அப்படின்றான் ரெனால்டு கிசாவை நானே இப்பதான் செத்தேன் போச்சு பேன் ஓ லட்சுமி வந்தாச்சு டவுன் இருப்பாரு. பாயிண்ட் எடுத்துது. எப்படியாவது பேன்ல அடிக்கணும் அவனை அங்க பாரு எப்படியாவது பேன்ல அடிக்கணும் அவனை செம்ம மேட்ச் ஆமா ப்ரோ 4 மினிட்ஸ் இருக்கணும். எப்படி போச்சுனே தெரியல. 5 நிமிஷம் ஓடிச்சு அப்படியே. 1 HP ரெண்டு பேருமே ஒன்னு ஸ்பீட். என்னவோ பண்றான்டா அப்பா இங்க இருந்து ரெனால்டோ ஒரு பயங்கரமான டோனி கில் அடிச்சிருவான் அவன் அடிச்ச 1 HP டோனி போய் 2 கில் அடிச்சிருவான் டோனி அந்த பக்கம் சைலண்ட் அவன் சம்பவம் அவன் அங்க பாரு சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் டோனி அவன் அங்க வேலையை காட்டுறானா இவங்க வேற வேலை காட்டுறாங்க பாரு ஐயோ பேன் எடுத்துட்டே ஓடுறான்டா அவன் ஆக்சுவலி ஐவரியோட கிஸ்ஸா தான் கில்லு ஜாஸ்தி. கிசா ஏன்னா ஐவரி பேன் எடுத்துட்டு போய் கிசாட 4 வாட்டி செத்துட்டான் ஆமா ஆமா செத்துட்டான் மறுபடியும் டோனி கவர் குத்துறாரு 24-17 செல்ஃபி சேஸ் பட் கப் கொடுத்தாங்க. ஓடு ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. ஐவரி ப்ரோவியோ டோனி ப்ரோவியோ அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆட்டாங்க. எப்படி எஸ்எல்பி டெஸ் ரெனால்டு இந்த டிஎன் டிராஃபில இவங்க ரெண்டு பேர் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவாங்கன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்குங்க. யாரு ப்ரோ டோனி ப்ரோ அப்படியா நல்லா ஆடி ஆனத பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா ஆமா ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆட்டம் இல்ல. ப்ரோ இவங்க ஆடுறது ப்ரோ பேன் இல்லையா நானி அவர்ஷா கிசா பேன் அடிச்சா ஆமா ஆமா அங்க பாரு கிசா பாரு டோனி பேன் அடிச்சா போடு கிசா பாரு டோனி அம்மா கிசா பிடிக்க சும்மா இருக்க அங்க பாரு ஐயோ ஐவரி அடிச்சா ஏடா மாறி டேய் என்னடா டேய் நான் என்னையா பேன் அடிக்கிறேன்ட்டு ஐவரி அதான் ஃபேன் ஃபைட் போட்டு என்னடா ஃபேன் வெயிட் போட்டுக்கிறீங்க டேய் மேட்ச்ல கிஸ்ஸா வேற மாதிரி சத்தியமா சொல்றேன் ஐவரி கிசாவும் ரெண்டு சேவல் ப்ரோ சண்டை சேவல் சத்தியமா ரெண்டுமே சண்டை சேவல் 1 HP அங்க பாருங்க அவ்வளவுதான் மறுபடியும் பிடிக்கிறாங்க சண்டை சேவல் ரெண்டுமே ஓடு கிஸ்ஸா ரெண்டு பேருமே அச்சார் பாத்தீங்களா டோனி பாரு இப்ப ஃபேன் அடிக்க ட்ரை பண்றான் ஃபேன் எடுத்துட்டு வந்தாச்சு. கிஸ்ஸலா இவங்க 40 கிலோ எடுத்துருவாங்க போல ப்ரோ ரெண்டுமே சண்டை சேவல் ப்ரோ சத்தியமா 40 எடுக்க முடியும். ஆமா இன்னும் ஜஸ்ட் 8 கில் மட்டும் தான். பா ஐயோ அங்க பாருங்க ரெண்டு பேனல் போட்டாரு. ஏய் கிஸ்ஸா கிசா 18 கிலோ கிஸ்ஸா மட்டும் கிஸ்ஸாக்கு இருக்கு இந்த ஐவரி பண்றது இருந்தது கிஸ்ஸாவோட தில்லு சத்தியமா ரெண்டுமே சண்டை சேவல் உண்மையாலுமே பெரிய ஃபேன் மாதிரி அங்க பாருங்க உம்மா எப்படி அடிச்சான் கிசா எந்த விதத்துல யாருக்கு சாட்சியம் பண்ணல உண்மையாலுமே கிசா உண்மையாலுமே பியூர் எலகன்ஸ் வேற மாதிரி வளர்றான் கிசாக்கு எப்பவுமே ஒரு டீமோட ஐசிஎல் கொடுத்துடணும் உண்மையாலுமே கிசா கேட்கற டீமும் கொடுத்துடணும் உண்மையாலுமே வெறியான விளையாடுறோம் கிசா ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடுறோம் கிசா நானே ஷாக் ஆயிட்டேன் பேன்ல அச்ச உடனே டோனி வந்து ஓடு அடிச்சாங்க. 26 சரண் ப்ரோ ஐடிபி போட்டுருங்க. அந்த மேட்ச் பாக்கட்டும் அவன் இந்த மேட்ச் பாக்கணும் அவன் ஜாலியா இருக்கட்டும் அப்பதான் அவனுக்கு தெரியும் ரியல் கேம்னா என்னன்னு ஐயோ அண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணா. இவங்க குட்டலாம் நான் மாட்டேன்னா காலி அகால மாட்டேன். 37 ஜஸ்ட் மிஸ் கையெழுத்துடா ஐயோ ஜஸ்ட் எஸ்கேப் கிசா 38 ஏன்னா 40 போட போறாங்க. வா ஆமாப்பா கையில பேன்ல கையில அடிச்சு 40 போடுறாங்க பாருங்க பாத்தீங்களா ஐயோ ஆனா செம்ம ஐயோ ரெண்டு அவர் கிசா பாரு இல்ல பேன் ஜஸ்ட் ஐவரி பாங்க அடிச்சா பாரு ஐவரி பேன்ல அடிச்சா டம்மு அடிச்சா
வெரி ஐயோ வேற மாதிரி மேட்ச் இந்த மேட்ச் கிஸ்ஸா தோத்துருந்தாலும் வேற ஆமா உண்மையாலுமே ஆமா டோனி ஏன்னா 2 பேருமே இது எடுத்து வராங்க பேர் எடுத்து கடைசி புள்ளி அவ்வளவுதான் ஐவரி கோயிங் டு ஃபைனல் ப்ளோ ஃபைனல் ப்ளோ வேணும்னே கிஸ்ஸா அடிக்க வெயிட் பண்றாரு பாருங்க பேன கிஸ்ஸா அடிக்க வெயிட் பண்றாரு வேணும்னே லாஸ்ட் ஒரு கில்லி எடுக்காம கிஸ்ஸா வரட்டும்னு டிபி ப்ளே நிக்கிறாரு ஐவரி கேட்டு போய் ஃபேன்ல அடிக்கலாமா கேட்டு போய் அடிக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது மேட்ச பத்த வைக்கிறதுனா உண்மையாலுமே இதுதான் பா சண்டை கோழி ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல ஐவரி எந்த அளவுக்கு ஒரு பீக்கோ அதே அளவுக்கு கிஸ்ஸாவும் விளையாண்டாங்க தோல்வி வந்து மேபி அவன் டீம்மேட்னால விளையாட முடியாத மாதிரி தோனி அளவுக்கு அவங்க டீம்ல ரெனால்டால அந்த இதை மேட்ச் பண்ண முடியலன்னு இருக்கலாமே இல்லையா